ജീവനുള്ള ദേവനിൻ ആവിയേവാ ജീവനുള്ള ദേവനിൻ ആവിയേവാ ജീവനുള്ള ജീവനുള്ള ദേവനിൻ ആവിയേവാറും ജീവനുള്ള ദേവനിൻ ആവിയേവാറും നോർക്കും ഊർക്കും ഊരുവാക്കി നീരപ്പും നോർക്കും ഊർക്കും ഊരുവാക്കി നീരപ്പും ജീവനുള്ള ദേവനിൻ ആവിയേവാറും ജീവനുള്ള ദേവനിൻ ஆவியேவா. எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியேவா. ஆவியானவரே, ஜீவனுள்ள தேவனின் ஆவியேவா. வரவேற்கிறோம் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை தேற்றுகிற துணையாளராய் இருக்கிறவர். உம்மை இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் ஒருமித்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றி நீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றி நீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சேர்ந்து கேட்கலாம் ஆவியானவரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, அன்பே
அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் இப்போவாரும் இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றி நீ உரிமையோட கேளுங்க ஆவியானவரே. பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றி நீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த எத்தனை பேர் தைரியமாய் ஆவியானவரை பார்த்து என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் இப்போவாரும் இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் சீனாய் மலையினிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவர் எங்கள் ஆத்மதாகத்தையும் தீர்க்கவார் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளை கேளுங்க ஆவியானவரே ஆத்மதாகம் தீர்க்க வாங்க வாங்க ஆவியானவரே சேர்ந்து சத்தமா ஆவியானவரே அன்பின் ஆவி ஜலத்தின் மேல செவாடினவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்க சூழ்நிலையில வாங்க ஆவியானவரை சேர்ந்து சத்தமாய் இப்போவாரும் ஆவியானவரே இப்போவாரும் இப்போவாரும் ஆவியானவரே இப்போவாரும் தேற்றிடுமே
சத்தமாய் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை. ஒரு ஜபமாய் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக. இப்ப முடிஞ்ச கைய உயர்த்தி அசைவாடுகிறவரே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இந்த இடம் அசைய, இந்த இடம் அசைய இறங்கி வா. பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின். சேர்ந்து சத்தமாய் அசைவாடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இந்த இடம் அசைய துடைத்திடுமே 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 கண்ணீரெல்லாம் கிருபையின் போர். கேளுங்காவியானவரே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம். ஓ, மறுபடியும் துடைத்திடுமே துடைத்திடுமே. ஓ ஆவியானவரே, எங்க சூழ்நிலையில வாங்கப்பா. ஓ ஆவியானவரை துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் நிறைத்திடுமே நிறைத்திடுமே
வைத்தார். மகிழ்வுடன் துதித்திடவே இன்று நிறைத்திடுமே. ஓ சத்தமாய் அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய இறங்கி வாரும். இடம் அசைய, இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவர். சேர்ந்து ஆராதிக்கலாமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவர். எந்திரிச்சு நின்று இந்த சாயங்கால வேளையில உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு, நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படிக்கு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற தெய்வமாய் அவர் இந்த ராத்திரி வேளையில நம்மோடு கூட. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம்.
இயேசுவே. இத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது, ஆழத்திலே இருள் இருந்த போது, ஹல்லேலூயா, அதின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். இத்தனை பேர் இங்க நிற்கும் போது, ஆராதிக்கும் போது அவங்களுக்கு தெரியும், ஆவியானவர் நம்ம மத்தியிலே வரும்போது, அவர் நம்முடைய காரியங்கள் மேல் அசைவாடும் போது எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறி போகும். எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறும். எல்லா வேதனைகள், கண்ணீர்கள் அதெல்லாம் மாறும். புலம்பலுக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்பி நடத்துகிற ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். வந்தருளும் தூய ஆவி, தந்தருளும் தேவ மகிமையே. கேட்கலாம் ஆவியானவரே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமை. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் வந்தருளும் ஆவியானவரே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வரவேற்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே.
அவர் அசைவாடுகிறவர், அவர் நகருகிறவர், கிரியை செய்கிறவனால் அசைவாடுகிற நகருகிற கிரியை செய்கிற அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அசைவாடுகிறவராய், நகருகிறவராய், கிரியை செய்கிறவராய் அவர் எழும்பி நம்முடைய மத்தியிலே உலாவும் போது, அவர் எழும்பி நம்முடைய மத்தியிலே செயல்படும் போது காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாய், நமக்கு வெற்றியாய். ஓ இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை. ஆராதிக்கலாமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை. ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை. ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை. முடிஞ்ச கையை உயர்த்தி சத்தமாய் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கி. உண்மையாய் கூப்பிடுறவங்க சத்தமாய், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை. அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே
ஆயத்தமாய் அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உன்னாவியை ஊற்றும் வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை வாரும் 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 ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து அப்படியே இருக்கும்போதே ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி, வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக, பாராளுமன்ற தேர்தலுக்காக அப்படியே நின்ற இடத்துலயே நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆவியானவருடைய முழுமையான ஆளுகை, ஆவியானவருடைய முழுமையான பொறுப்பேற்றுதல், இந்த காரியத்தின் மீது நடக்க போகிற 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பொது தேர்தலில் கர்த்தருடைய யோசனை நிறைவேறட்டும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்கிற வேத வார்த்தையின்படி ஆண்டவருடைய சித்தம் இந்த தேர்தலிலே பரிபூரணமாய். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்க? பட்டணத்தின் சமாதானத்திற்காக தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஒருமித்து சபையாய் நம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்திய தேசத்தின் மீது உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதாக. அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தேசத்தை யார் ஆளுகை செய்ய வேண்டும், யாருடைய கையிலே அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவன் இந்த தேர்தலிலே ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களுடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறந்து கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தம் அது எதுவோ அது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும், கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, கடந்த ஒரு 11 வாரங்களாக இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து நம்ம we are in a sermon series called the year of greatness. நம்ம சுதந்தரிக்கிற ஒரு ஆண்டுல எப்படிப்பட்டவைகளை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு 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 யோசனையில் ஆவியானவருடைய வெளிப்பாட்டினுடைய அடிப்படையில் நம்ம ஒரு 11 வாரமாக நம்ம காரியங்களை நிறைய நம்ம 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 தியானித்து எடுத்திருக்கிறோம். நம்ம சுதந்திரிக்க போகிறோம். எப்படிப்பட்டவைகள்னா மேன்மையானவைகளை சுதந்திரிக்க போகிறோம், சிறந்ததை சுதந்திரிக்க போகிறோம், ரொம்ப பெரியதை, ரொம்ப உச்சிதமானதை, எக்ஸலண்டானதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆசமானதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 2024 இயேசுவின் நாமத்தினால நான் சுதந்திரிப்பேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசியாக போன வாரம் நம்ம எப்படி முடித்தோன்னா, அது நமக்குள்ளே இருக்குது, நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு சிறந்ததை நமக்குள்ள நம்முடைய தேவனாகி கர்த்தர் இம்ப்ரெக்னன்ட் பண்ணியிருக்கு. அதான் நம்ம போன வாரம் இப்படி பார்த்தோம். எந்த ஒரு விசுவாசி தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு விசுவாசி தேவனோடு கூட ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த விசுவாசியை தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களால், தரிசனங்களால், திட்டங்களால் அவனை கருவுற செய்கிறார் என்பதைத்தான் போன வாரத்தில் நம்ம எவ்ரி டைம் வி ஹாவ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் அ காட். தேவனோடு கூட நமக்கு ஒரு நெருங்கின உறவு வரும்போதெல்லாம் தேவன் நம்மை கருவுற செய்கிறார். தரிசனங்களால், திட்டங்களால், சொப்பனங்களால், எதிர்காலத்தை குறித்த நம்மளை பற்றி அவருக்கு இருக்கிற பிளான்ஸால், வியூகங்களால் அவர் நம்மை இம்ப்ரெக்னன்ட் பண்ணுகிறார். அதைத்தான் நம்ம கடைசியாக போன வாரத்தில் நம்ம ஒரு விசுவாசியும் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற, தொடர்பாய் இருக்கிற ஒரு விசுவாசியையும் ஆண்டவர்
காலியாக இருக்க வைக்க மாட்டார். சொல்லுங்க, காலியாக இருக்க. தேவனோட தொடர்பில் இருக்கிற என்ன தேவன் காலியா விட மாட்டார். சத்தமா சொல்லுங்க, தேவனோட தொடர்பில் இருக்கிற என்ன தேவன் காலியா. அதை தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்ம ஆண்டவரோட நமக்கு தொடர்பு இருக்கும்போது ஆண்டவர் சிலதை நமக்குள்ளேயே அவர் கருவறை செய்கிறார். நம்ம யாருமே பேரன் கிடையாது. நம்ம யாருமே இங்க காலியானவங்க கிடையாது. நம்ம யாருமே இங்க வானத்தின் கீழே ஏதோ திறந்து விடப்பட்டு ஏதோ தமிழ்ல சொல்ல மாதிரி சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம யாரும் இங்க இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவன் விசேஷமானவைகளை, சிறந்தவைகளை, மேன்மையானவைகளை, உச்சிதமானவைகளை நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்குள்ளே இம்ப்ரெக்னன்ட் பண்ணி கருவறை செய்து வைத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை அவர் குறித்திருக்கிற அந்த ஏற்ற வேளையிலே நாம் அதை மிஸ்கேரேஜ் பண்ணாம அதை பெற்றெடுக்கும்படிக்கு நாம சில காரியங்களை செய்தெடுத்தாவே போதும். நம்ம ஒரு பெரிய வெற்றியின் வாழ்க்கையை இந்த பூமியிலே நம்மளால வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் கிறிஸ்தவம்ங்கிறது மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை பற்றி மாத்திரமே நம்ம நிறைய தடவை நம்ம யோசிக்கிறோம். பட் மரணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி ஒரு 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 சக்ஸஸான, ஒரு செழிப்பான, ஒரு 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 ஆசமான ஒரு லைஃப்பை அங்கே போய் எப்படி வாழ போகிறோமோ அதே மாதிரி ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே நம்ம வாழ்வதற்காக ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை, அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். நான் சிலதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம சிலதெல்லாம் சுமக்கிறோம் அப்படின்னா the life that is inside of us, நமக்கு உள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னா நமக்கு வெளியில நடக்கிற எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கிறது என்ன செய்யணும், நமக்கு சாதகமா, நமக்கு அனுகூலமா அது எல்லாத்தையும் நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். too often நம்ம எங்க தப்பு பண்றோம்னா, நாம ஜெயிக்கிறதுக்கு, நாம மேற்கொள்றதுக்கு இன்னொருத்தங்க எதையாவது செய்யணும், இன்னொருத்தங்க மூலமா அது எனக்கு நடக்கணும்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல தேவன் நமக்குள்ளேயே சிலதெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்குள்ளேயே தேவன் மகிமையானதை, மேன்மையானதை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம சாரால போல நம்ம தப்பு கணக்கு போட்டு எனக்காக இன்னொருத்தங்க பெற்றெடுக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். சீஷர்களை போல வனாந்தரத்தில் நின்ன மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டபோது, ஐயோ எங்க கையில ஒன்றும் இல்லை, எங்க போனாலும் என்ன செய்ய முடியாது, இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீஷர்களை போல நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள இருந்தே கொண்டு வந்து, சாராளுக்குள்ள இருந்தே ஈசாக்கு கொண்டு வந்தார். ஒன்று இந்த வனாந்திரத்தில் எங்க போனா சாப்பாடு கிடைக்குன்னு கேட்டா அவங்களுக்குள்ள இருந்தே ஒரு சின்ன பையனோட கையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து என்ன செஞ்சார், திருப்தியா சாப்பிடும்படி எல்லார் கையிலும் என்ன செய்தார் ஆண்டவர். அந்த தீர்க்கதரிசிகளின் மனைவியா இருந்த ஒருத்தர், அவ அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் சாக போறேன்னு சொன்ன போது அவ கையில் இருக்கிற, அவ வீட்டிலேயே அவ சிலதையெல்லாம் இம்ப்ரெக்னன்ட் பண்ணி வச்சிருந்தார். அதையே டெலிவர் பண்ண வச்சு என்ன செய்ய, அவரோட கடனை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய, அப்படிதான் நீங்களும் நம்புங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் சிறந்ததை, மேன்மையானதை, உயர்ந்ததை நமக்குள்ளே வச்சிருக்கார். நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம அண்ணனோ, தம்பியோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, இன்னொரு அரசியல்வாதியோ, போலீஸ்காரனோ யாரும் வர வேண்டியதில்லை. என்னை உங்களையும் காப்பாத்துறதுக்கு நமக்கான வெற்றியை நாம அடையிறதுக்கு தேவையான காரியங்களை நமக்குள்ளேயே தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம டெலிவர் பண்ணிட்டா போதும், பெரிய வெற்றியை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்குதா தம்பி, எனக்குள்ள நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படி ஒண்ணுமே தெரியலையே, என்ன தம்பி சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்குள்ள இருக்குதா அப்படின்னா ஆமா உங்களுக்குள்ள இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க உங்களுக்கே சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கே, நீ சிலதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்க. சொல்லுங்க, நீ சிலதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிற. நான் இப்படி சொன்னேன் போன வாரமே, ஒரு கருவுற்றிருக்கிற ஒரு பெண் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கிறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் எடுத்த உடனே என்ன செய்ய போகிறதில்ல. அவங்கள பார்த்தா எப்பவும் போல தான் இருக்க போகிறாங்க, எப்போதும் போல அதே ட்ரெஸ் அவங்களுக்கு ஃபிட் ஆக போகுது, அதே உடம்பு அளவில் தான் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. பட் அவங்க வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு அடையாளமும் அவங்க கருவுற்ற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உள்ள ஒரு விதை வேர் ஊனி இருக்குங்கிற உண்மையை என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை வெளிப்பிரகாரமாய் வெளிப்புறத்தில் பார்க்கறதுக்கு ஒருவேளை நம்ம எல்லாம் சாதாரணமானவங்களா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணுமே சிறந்தது இல்லைங்கிறது மாதிரி வெளிக்காட்சிக்கு தெரிந்தாலும் நம்புங்க, நமக்குள்ள தேவன் சிலதெல்லாம் வச்சிருக்கார். ஏற்ற வேளையில அதை வெளியில பார்த்தா தெரியலங்கிறதுக்காக எனக்கு உள்ள ஒண்ணு இல்லைன்னு
அர்த்தம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ பார்த்தேன்னா என்னோட வெயிட் அது ஜாஸ்தி ஆகிறத, ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடத்துல இங்கேயும் அங்கேயுமா அது 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 உதைக்கிறத இப்போ பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லாத மாதிரி நான் காலியாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம். இல்லை இல்லை, சிறந்ததை, மகிமையானதை, உயர்ந்ததை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். சத்தம் ஆள குழந்தை அவ கையில் எடுக்கலை, அவ குழந்தை கண்ணால் பார்க்கல. பட் அதை பற்றி அவளுக்கு கவலையில். அவளுக்கு ஒன்று தெரியும், எனக்குள்ள ஒரு கரு வேர் ஊனி உருவாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 9 மாதம் போனால் இதை நான் பெற்றெடுப்பேன்னு அவளுக்கு என்ன, வெளியில் இருக்கிற நாம யாரும் அவளுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் அப்படின்னு அவளுக்கு அது உத்தரவாதம் பண்ண வேண்டிய யார் உத்தரவாதம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவளுக்கு தெரியும், நான் சிலதை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள சிலதெல்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நான் பெற்றெடுப்பேங்கிற எப்படி அது மாதிரி தான் இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த சேம் வே நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய மகத்துவமான திட்டத்தினால் நம்ம எல்லாருமே சிலதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாக்ட் வேர்டில் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் நான் சொல்கிறேன், we are all pregnant. நம்ம எல்லாருமே தேவனுடைய திட்டங்களால், தேவனுடைய யோசனைகளால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நம்ம எல்லாருமே கருவுற்று இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தினால் கருவுற்றிருந்தான். ஒரு பெரிய பஞ்சத்தை மாற்றுகிற ஒரு திட்டம் யோசேப்புக்குள்ள இருந்தது. அவன் குடும்பத்தையே போஷிக்கிற திட்டம் யோசேப்புக்குள்ள இருந்தது. எல்லாரும் வந்து அவனை பணிந்து குனிந்து அவனை வணங்குகிற திட்டம் யோசேப்புக்குள்ள இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள இருந்ததை அவன் குடும்பமே என்ன செய்யலை, ஒத்துக்கலை. நான் உனக்கு அப்படிலாம் நடக்குமா, உன் காலில் வந்து நாங்கள் விழுவோமா, நீ அப்படிப்பட்ட பெரிய மனுஷனா ஆவையா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்கெல்லாம் அப்படி சொன்னதுனால யோசேப்புக்குள்ள கர்த்தர் கருவறை செய்திருக்கிற திட்டமோ தரிசனமோ பொய்னோ அது இல்லைன்னோ சொல்ல முடியாது. அவங்க கண்கள் காணவே தேவன் யோசேப்புக்குள்ள எதை இம்ப்ரெக்னன்ட் பண்ணாரோ, ஒரு சொப்பனத்தின் மூலமாக யோசேப்பை தேவன் எந்த காரியத்தினாலே கருவறை செய்தாரோ அதை தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படி செய்தாரோ அப்படியே நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியலனாலும் நமக்கு சொன்னவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே, யாரெல்லாம் நம்மள ஒரு மாதிரி உன்னை கும்பிட்டுருவோமா, நீ பெரிய ஆளாயிருவியா, நீ ஜெயிச்சிருவியா, நீ வாழ்ந்துருவியா, உன் பசங்க பழச்சிருவாங்களா, இப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் கண்கள் காணவே கர்த்தர் என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறேன் இந்த 2024 தேவன் சிலதெல்லாம் நமக்குள்ள வேரூன்றி அவர் வளர செய்திருக்கிறார். இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் நம்ம பெற்றெடுக்க போகிறோம். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றோம்? நீ சொல்கிற மாதிரி நாங்கள் சிலதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கே தம்பி அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் இன்னைக்கு ராத்திரி சொன்னோம். நீ சொல்கிற கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ சுமந்துட்டு இருக்க ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய ஆவிக்குரிய மேன்மைகள், ஒரு பெரிய ஊழிய எல்லைகள், ஒரு பெரிய எதிர்காலம், ஒரு பெரிய படிப்பு, ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய ப்ரமோஷன், ஒரு பெரிய விருத்தி, ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் உங்களுக்குள்ளே நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாயிண்டில் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே எங்களுக்கு எதிராக, எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் ஜெபிக்க இன்னும் காரியங்கள் எங்களுக்கு வேர்ஸா இன்னும் மோசமா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னா நான் சொல்றதை கேளுங்க. வலிதான் நீங்க ஏதோ சிலதெல்லாம் பெற்றெடுக்க போகிறீங்கிறதுக்கு அடையாளமே அந்த வலி தான். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் அசௌகரியம் எல்லாம் வருதுன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீ டெலிவரிக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன செய்ய போகுது? 2 மீனிங்லையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அசௌகரியம், கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் நெருக்கடி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சில அழுத்தமும் வலியும் இருக்குதுன்னா நம்புங்க, நீங்கள் சிலதெல்லாம் பெற்றெடுக்க வேண்டிய நேரம் இயேசுவின் நாமத்தில் வந்தாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது சொல்லுங்க, ஐ எம் பிரெக்னென்ட், நான் தேவனாலே கருவுறை செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள தேவன் நான் பிரெக்னென்ட்னு சொல்லும்போது நிராகரிப்பினால நான் கருவுற்று இருக்கல, தோல்விகளால் நான் கருவுற்று இருக்கல, ஏமாற்றங்களால நான் கருவுற்று இருக்கல, வீழ்ச்சிகளால நான் கருவுற்று இருக்கல, மாறாக வெற்றியினாலே நான் கருவுற்று இருக்கிற, சாதனைகளாலே நான் கருவுற்று இருக்கிற, தேவ தயவினாலே நான் கருவுற்று இருக்கிற, சகலமும் எனக்கு நன்மையாய் நடக்க போகிறது, மேன்மையானவைகளை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் முடியறதற்குள்ள நான் அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றெடுப்பேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்?
ஹல்லேலூயா. அதை சுமந்துட்டே அந்த கருவை சுமந்துட்டே நீங்க சாக போகிறது இல்லை. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க பெற்றெடுக்க போறீங்க. அந்நிய கண்களால இல்ல, உங்க சொந்த கண்களினாலே நீங்க அதை பார்க்க போறீங்க. something is going to come into your way. கர்த்தர் உங்களுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை உங்க வழியில இந்த 2024 நீங்க பார்க்க போறீங்கன்னா எத்தனை பேர் உங்க கைகளை எல்லாம் தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறந்ததை சுமக்கிறேன். உனக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும். நீ அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய தேவனுடைய கனவை, திட்டத்தை, என்னை பற்றின தேவனுடைய யோசனையை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கறதுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு நான் ஆஸ் யூஸ்வல் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் காலங்கள் வரப்போகிறது, நாட்கள் வரப்போகிறது. தேவன் எனக்குள்ள எதை கருவறை செய்தாரோ அதை நான் பெற்றெடுக்கவும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் சத்தமா சொல்ல? இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது நான் சொன்னேன், எப்போதற்கா நாம கருவுற்றிருக்கிறோம் என்பதை சத்ரு அறிகிறான். தேவனால நம்ம சிலதெல்லாம் இம்ப்ரெக்னன்ட் ஆயிருக்கிறோம். நமக்குள்ள தேவன் சிலதெல்லாம் வளர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். சிலதெல்லாம் நம்ம பெற்றெடுக்க போகிறோங்கிறத எப்போ சத்ரு அறிகிறானோ அப்பவே அவன் பல வல்லமைகளை நமக்கு விரோதமாக எதிர்த்து என்ன செய்யறான்? போராட வைத்து எப்படியாவது நமக்கு ஒரு கருச்சிதைவு நடந்துடணும், எப்படியாவது நமக்கு உள்ள உருவாயிருக்கிற அந்த தரிசனம், அந்த திட்டம், அது எப்படியாவது களைஞ்சு போயிடணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ பிசாசு அதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்போடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்திருந்து அதை என்ன செய்யணும்? அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஜாக்கிரதையா இருந்து அதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து எடுத்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்து தேவன் நமக்குள்ளே தந்த அந்த விசேஷமானதை நாம பெற்றெடுத்தே ஆகணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. See, 3 kinds of possibilities. ஒருத்தங்க கருவுற்று இருக்கும்போது 3 சாத்தியக்கூறுகள் ஒரு கருவுற்ற காரியங்களை ஸ்திரீயை வச்சு நம்ம யோசிக்க முடியும். ஒன்று, when a woman is pregnant, அவங்க ஒரு லேபர் ரூம்குள்ள அவங்க உள்ள போய் வெளியில வரும்போது அடிஷ்னலா அவங்க கையில் இன்னொரு குழந்தையை எடுத்துட்டு என்ன செய்யலாம்? அது பாசிபிலிட்டி நம்பர் 1. ஒரு கருவுற்று இருக்கிறவங்க ஒரு லேபர் ரூம்குள்ள போகும்போது அடிஷ்னலாக ஒரு குழந்தையோ இல்லை சம்டைம்ஸ் ட்வின்ஸையோ சம்டைம்ஸ் ட்ரிப்ளெட்ஸையோ 3 குழந்தைகளையோ 2 குழந்தைகளையோ ஒரே பிரசவத்திலே பெற்றெடுத்து அடிஷ்னல் சந்தோஷத்தோட வெளியில் வரலாம். அது பாசிபிலிட்டி நம்பர் 1. பாசிபிலிட்டி நம்பர் 2, ஒரு கருவுற்று இருக்கிற ஒரு ஸ்திரீ லேபர் ரூம்குள்ளே போய் அவங்க உள்ளே போய் குழந்தை ஏதோ சில காரணங்களால் அந்த கரு என்ன ஆகலாம்? அந்த குழந்தை இறந்து போய் சப்ராக்ஷன் நடந்து அவங்க மாத்திரம் வெளியில் வரலாம். பாசிபிலிட்டி நம்பர் 3, இன் ரேர் கேசஸ் சுமந்துட்டு இருக்கிறவங்களும் சரி அவங்க சுமந்த குழந்தையும் சரி ரெண்டுமே லேபர் ரூமில் செத்து போகலாம். ஸோ இந்த மூணு சான்சஸ், இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, சுமந்துட்டு இருக்கிறவங்க லேபர் ரூம்குள்ளே போய் அவங்க சுமந்துக்கிட்டு இருந்ததை பெற்றெடுத்து சந்தோஷமாக அடிஷ்னலாக கையில் ஒரு ஜாயோட என்ன செய்யலாம்? வெளியில் வரலாம். பாசிபிலிட்டி நம்பர் 2, அவங்க அது வரைக்கும் கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு இருந்ததை ஏதோ ஒரு ரீசன்னால அது செத்து அவங்க மாத்திரம் வெளியில் வரலாம். ஒரு காரியம் அவங்கள விட்டு சப்ராக்ட் ஆகி, சம்டைம்ஸ் இன் ரேர் கேசஸ் 2 பேருமே இறந்து போய். ஸோ இந்த லேபர் ரூம் அதை நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் அது ஒரு வெயிட்டிங் டைமாக, நம்ம காத்திருக்கிற இந்த நேரமாக, நம்ம சிலதெல்லாம் பெற்றெடுக்கிறதுக்காக நமக்கு இருக்கிற இந்த சமயமாக எடுத்துக்கும் போது இந்த லேபர் ரூம்ஸ் இப்போ இருக்கிற இந்த நாட்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த லேபர் ரூம்னு சொல்லும் போதே அது எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்ன கிடைக்க போகுது? ஒரு குழந்தையா, 2 குழந்தையா, அது ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா? லேபர் ரூம் ஆல்வேஸ் கிவ்ஸ் அஸ் an expectations. அது ஒரு கான்ஃப்ளிக்ட், அது ஒரு வார்ஃபேர், அது அங்கே ஒரு போர்க்களம், அது ஒரு சண்டை. சிலதெல்லாம் அங்கே அது ஸ்ட்ரகிள் பண்ணி சிலதெல்லாம் என்ன செய்யணும்? அது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அது எளிதில் என்ன செய்யறதில்ல, நடக்கிறதில்ல. அங்கே ஒரு சம் வார்ஃபேர் இஸ் ஹேப்பனிங். அது ஜீவனா மரணமான்னு நிர்ணயம் பண்ணப்படுகிற இடம். அது மகிழ்ச்சியா
துக்கமான்னு நிர்ணயம் பண்ணப்படுகிற இடம், பயமா நம்பிக்கையான்னு நிர்ணயம் பண்ணப்படுகிற, அது அடிஷ்னலா சப்ராக்ஷனான நிர்ணயம் பண்ணப்படுகிற இடம், அது ஒரு அறுவடையின் இடம். நான் நம்புறேன் இந்த நாட்கள், இந்த மாதங்கள், இதெல்லாம் இதெல்லாமே கலந்தது தான். இந்த லேபர் ரூம்ல இதெல்லாம் நமக்கு இருக்கு, இந்த வெயிட்டிங் ஏரியால, இந்த வெயிட்டிங் பீரியட்ல இதெல்லாம் நமக்கு இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இயேசுவின் நாமத்தினாலே சத்ரு எவ்வளோ நமக்கு அபார்ஷன், அதாவது நமக்கு தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறவைகளை கருச்சிதைவு பண்ணி எப்படியாவது அந்த கனவை கலைச்சு, அந்த தேவ திட்டத்தை கலைச்சு, அந்த தேவ நோக்கத்தை நம்மளை விட்டு கலைச்சு, எப்படியாவது நம்மளை ஒண்ணும் இல்லாம சப்ராக்ட் பண்ணி நம்மளை கொன்னணும்னு நினைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் நம்முடைய ஜெபத்தால, உபவாசத்தால, துதியால, இன்னும் தேவனை அதிகமா கிட்டி சேருகிற சேரையால நாம அவனை எதிர்த்து மேற்கொண்டு இந்த 2024 முடியறதற்குள்ள தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி நம்ம மேன்மையானதை, மகிமையானதை, சிறந்ததை, உயர்ந்ததை நாம சுதந்தரிக்கணும், பெற்றெடுக்கணும். அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில நாம வாழணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றோம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2024 நான் சிலதெல்லாம் பெற்றெடுக்க போகிற ஆண்டு. சொல்லுங்க, 2024 நான் சிலதெல்லாம் பெற்றெடுக்க போகிற ஆண்டு. ஸோ நான் பெற்றெடுக்க போகிற அந்த மகத்துவங்களுக்கு, மேன்மைகளுக்கு, என்னுடைய அறுவடைகளுக்கு தடையாய் வேலை செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால சத்தமா சொல்லுங்க கட்டப்படுவதாக. சத்தமா இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவது. தேவன் இந்த 2024 எனக்குள்ள எதையெல்லாம் கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரோ, என் சபைக்குள்ள எதையெல்லாம் கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரோ, என் குடும்பத்துக்குள்ள எதையெல்லாம் கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரோ, என் பிள்ளைகளுக்குள்ள எதையெல்லாம் கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரோ, அது எதுவுமே மிஸ்கேரி ஆகாம இந்த 2024 அதை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க பெற்றெடுக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த 2024 எனக்கு என்னெல்லாம் அழிவு வரணும்னு சொல்லி இருளுக்கு அதிபதியானவன் கன்சீவ் பண்ணி வச்சிருக்கானோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்க கேன்சல் பண்ணி அபார்ட் பண்ணி விடுகிறோம். எங்களுக்கு தேவன் எதை கன்சீவ் பண்ணிருக்காரோ அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில் நாங்க இந்த 2024 நாங்க பெற்றெடுக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஆமென்? நிறைய பேரோட குடும்பத்தில் இந்த 2024 மரணம் வரணும், பிரிவு வரணும், கடன் வரணும், தரித்திரம் வரணும்னு சத்ரு கன்சீவ் பண்ணி வச்சிருக்கான் நிறைய திட்டங்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அபார்ட் ஆகட்டும். தேவன் எனக்குள்ள எதை கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரோ அவைகள் மாத்திரம் இந்த 2024 என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட எதிர்காலம் எப்படியாவது மோசமா இருக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற பிசாசுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பொய்யா போக போகுது. கர்த்தர் என்ன வாழ வைக்க போறாருங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த 2024 நான் இழப்புல முடிக்கணும், தோல்வியில முடிக்கணும், மரணத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் உனக்கு ஏமாற்றம் தான் உனக்கு பரிசா கிடைக்க போகுது. நான் இழப்புலையும் தோல்வியிலையும் மரணத்திலையும் இல்லை, மாறாக 2 மடங்கு இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை முடிக்க பண்ணுவார். அவருடைய நாமத்தை என் வாழ்க்கையின் மூலமா, என் சபையின் மூலமா, என் பிள்ளைகள் மூலமா, என் பிசினஸ் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார்னு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. Hallelujah. So we are pregnant. We are conceived with greatness. மகிமையானதை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் பார்க்கறதுக்கு தெரியலங்கிறதுக்காக எனக்கு உள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லேபர் ரூமில், இந்த வெயிட்டிங் பீரியடில், இந்த காத்திருக்கிற நேரத்தில். அடிஷ்னலாக, சப்ராக்ஷனாக, இல்லை டோட்டலாக டிஸ்ட்ராக்ஷனாக, இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கான என் கையில் தேவன் ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நான் இந்த பூமியில் எதை கட்டுறனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நான் இங்கே எதை கட்டவிழ்க்கிறனோ அது அங்கே பரலோகத்தில் கட்டப்படும். அவருடைய நாமத்தால் நான் எதை கேட்டாலும் எனக்கு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் செய்து கொடுப்பார். எனக்கு பிசாசுகளின் மேலும், சர்ப்பங்களின் மேலும், வலு சர்ப்பத்தின் மேலும், சிங்கத்தின் மேலும், தேள்களின் மேலும், பாம்பின் மேலும் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மந்திரவாதிகளின் மேல், மந்திரவாதிகளுடைய காரியங்கள் மேல் தேவன் எனக்கு அதிகாரம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் வீணா மாத்திக்காம இந்த 2024 அதையெல்லாம் பிரயோகப்படுத்தி எவ்வளோ ஜெபிக்கணுமோ, எவ்வளோ துதிக்கணுமோ, எவ்வளோ ஆண்டவருக்காக ஐக்கியமாகணுமோ, எவ்வளோ இன்னும் ஆண்டவரோட நெருங்கணுமோ நெருங்கி சிலதெல்லாம் நான் பெற்றெடுக்க போறேன். நான் இந்த 2024 சக்சஸா முடிக்க போறேன். எத்தனை பேர் சத்தமா ஆமென்? Being said all this, இதெல்லாம் நான் சொன்னதையும் தாண்டி நமக்கு எல்லாருக்குமே கிரேட்டா இருக்கணும்னு ஆசை இருக்கு. பட் அந்த கிரேட்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன விலைக்கரையும் செலுத்தணும், அந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிச்சிடறோம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆளா வரணும். பட் அந்த பெரிய ஆளா வர்றதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விலைக்கரையும் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குன்னு சொன்னா
அதை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா அங்கே தான் நம்ம 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 தப்பு பண்ணிடுறோம். அதை தான் இன்றைக்கி ராத்திரி நான் எப்படி யோசித்தேன். நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், பட் அந்த கர்ப்பகால ஆலோசனைகள்னு அந்த ப்ரெக்னன்சி பீரியட் டைமில் சொல்கிற மாதிரி நம்ம சுமக்கிறோம். தேவனுடைய கனவுகளை, திட்டங்களை, நம்ம குடும்பத்தை பற்றின யோசனைகளை சுமக்கிறோம். இதெல்லாம் சுமக்கிற நாம் இந்த கேரியிங் பீரியடில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம 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 சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களை தான் இன்றைக்கி ராத்திரி நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து கடந்து போக போகிறோம். ஒரு 2 பேரை இன்ஃபேக்ட் 3 பேரை நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். 1 பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், 2 புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் தாயாகிய மகதலேனா மரியாள், 3 இயேசுவின் தாயாகிய மரியாள் 3 சகரியா எலிசபெத் தம்பதிகள். இவங்க 3 பேர். ஆபிரகாம் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுமந்துக்கிட்டு இருந்தார். இயேசுவின் தாயாகிய மரியாள் வாக்குத்தத்தமானவரே சுமந்துக்கிட்டு இருந்தார். சகரியா எலிசபெத் தம்பதிகள் அவங்களோட லைஃப்பில் இவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு 400 வருஷம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு இருண்ட காலமாக இருந்த ஒரு அளவில், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தையும் ஜனங்கள் கேட்காமல் இருந்த ஒரு அளவில், யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு பெரியவன், அவனை போல ஒருத்தன் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரியவன், அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டான ஒரு மனுஷனை கையில் சுமந்துக்கிட்டு இருக்கிற சகரியா எலிசபெத். ஸோ இப்படி இந்த 3 கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். 1 ஆபிரகாம், அவர் பெரிய வாக்குத்தத்தை வச்சு சுமந்துட்டு இருந்தார். 2 மரியாள் வாக்குத்தத்தமானவரே சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. 3 சகரியா எலிசபெத் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரியவனை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவனை பற்றி, ஹீ வுட் பி எ கிரேட் மேன், அவனை பற்றி சொல்லப்பட்டது. முதல்ல ஆபிரகாமை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம சிலதெல்லாம் சுமக்கிறோம். அந்த சுமக்கிறவங்க எதை ஃபாலோ பண்ணணும், எதை செய்யணும், அது தெரியணும் இல்லையா? நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத மட்டும் சொல்லிட்டு அந்த சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க எதை ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்லாமல் விடும்போது நான் சொன்ன மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில். ஸோ ஆகவே ஆபிரகாம் என்னெல்லாம் செய்தார்? அவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சுமந்துக்கிட்டு இருந்தவர். என்னெல்லாம் செய்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், Genesis chapter number 12 verses 1 to 4, 1லிருந்து 4 வரைக்கும். ஆனால் நான் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் மாத்திரம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். முதல் விஷயம், ஒரு மகிமையானதை கருவுற்றிருந்த ஆபிரகாம் அதை பெற்றெடுத்து கொள்ள ஆபிரகாம் செய்த முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் மாத்திரம் இப்போ நம்ம வாசிக்கலாம். கன்சிடரிங் த டைம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போ ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்குள்ள கன்சீவ் பண்ணப்படுகிறது. ஒரு பெரிய கிரேட்னஸ் ஆபிரகாமுக்குள்ள கன்சீவ் பண்ணப்படுகிறது. ஆபிரகாம் செய்த முதல் காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்பி இறங்கிறது. சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இறங்கிறது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இறங்கிறது. அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கை, ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்கை ஆபிரகாமோட கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறத கேட்டு என்னை நம்பி அப்படியே கீழே இறங்கு, என்னை நம்பி இறங்கு, கர்த்தரை நம்பி அப்படியே கீழே இறங்குறது. ஒரு நமக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்கிறத நாம் பெற்றெடுக்கணும்னா, நமக்குள்ளே இருக்கிற மகிமையானதை நாம் பெற்றெடுக்கணும்னா, தேவன் சிலதெல்லாம் சொல்லும்போது தைரியமாக அவரை நம்பி இறங்கணும். சொல்லுங்கள், அவரை நம்பி இறங்கணும். சத்தமாக சொல்லுங்கள், அவரை நம்பி. ஏன்னா விசுவாசம் என்று சொல்லப்படுவது அது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய. ஆபிரகாமுக்கு மொத்த படத்தையும் கர்த்தர் போட்டு காட்டலை. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு மொத்த படத்தையும் ஆபிரகாமுக்கு என்ன செய்யலை, கர்த்தர் போட்டு காட்டலை. இருந்தாலும் கர்த்தர் சொன்னார். அதை கேட்டு ஆபிரகாம் தைரியமாக என்ன செஞ்சார், ஸ்டெப் அவுட் பண்ணார். நாம் சிறந்ததை சுமக்கிறோம்.
அந்த சிறந்ததை சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம அந்த சிறந்ததை பெற்றெடுக்கணும்னா தேவன் எதையாவது உங்ககிட்ட பேசினார்னா சொன்னார்னா, இந்த கன்சீவ்டு பீரியட்ல, இந்த பிரெக்னன்ட் பீரியட்ல தேவன் உங்ககிட்ட எதையாவது பேசினார்னா சொன்னார்னா, கேள்வி கேட்காம அவரை நம்பி தைரியமா என்ன செய்யுங்க, இறங்கி செயல்படுங்க. அப்போதான் நாம சுமந்துட்டு இருக்கிறத நாம பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் கொடுன்னு சொல்றாரா, கொடுத்துருங்க. உங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரோ அங்கிருந்து வெளியில வந்துருன்றாரா, அவங்க கிட்ட போய் பேசுங்கிறாரா, வாட் எவர் ஹி சேஸ், மேபி அதோட டோட்டல் ஃபிலிம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியலினாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா தைரியமா இறங்கி, இட் டிமாண்ட்ஸ் ஆண்டவரால் இம்ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிற, கன்சீவ் ஆயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் அவங்க எதை பிரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்களோ, எதை கன்சீவ் ஆயிருக்காங்களோ அதை பெற்றெடுக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்னா தைரியமா இறங்கி வெளியில வரணும். அவங்க ஆண்டவர் நகருன்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யணும்னா அவங்க நகர்ந்துடணும். அப்பதான் அவங்க அதை பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? நம்பர் 2, ஆபிரகாம் செய்த 2வது காரியம் லோத்தை விட்டு பிரிந்தது. 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அந்த 13ஆவது அதிகாரத்தோட 14ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். செப்பரேஷன் ஃப்ரம் லாட். லோத்து கூடவே இருந்துகிட்டு இருந்தா ஆபிரகாமை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவரால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமை விட்டு லோத் என்ன செய்யப்படணும்னா செப்பரேட் ஆகணும். அந்த லோத்துங்கிறது எதையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது, எதையெல்லாம் குறிக்குதுன்னா அது உலகத்தின் ஆசை இச்சை என்ன செய்யுது, அது குறிக்கிறது. அது தவறான இன்ஃப்ளூயன்ஸ், தவறான மனிதர்களுடைய தாக்கத்தை குறிக்கிறது. 3, அது கூடாத சேர்க்கையை குறிக்கிறது. இந்த லோத்துன்னு சொல்லும்போது நம்ம கன்சீவ் ஆயிருக்கிறவங்க நம்மளை விட்டு லோத்தை பிரிச்செடுக்கணும் அப்படின்னா என்ன, லோத்தோட காரியங்களை தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது, பைபிள் படிக்கிறவங்களுக்கு புரியும். லோத்து கண்கள் நிச்சயினால் என்ன செய்யறான், அதை பார்த்தா அவன் அந்த உலகத்தினுடைய அந்த பூமியினுடைய செழிப்பினால அவன் என்ன செஞ்சான், அதை கவர்ந்த உள்ளுக்குள்ள போய் அவன் எப்படிப்பட்ட ஜனங்களோட வாழ்ந்தான்னா, அசிங்கமா நடந்துக்கிற ஆட்களோட லோத்துக்கு என்ன இருந்துச்சு, கம்யூனிகேஷன் இருந்துச்சு, தொடர்பு இருந்துச்சு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருந்துச்சு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு லோத்துக்கு இருந்துச்சு. அந்த தூதர்கள் வந்த போது இவங்களை விட்டுட்டு அவங்கள சேர்த்திக்கோங்கன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் அவன் அந்த கலாச்சாரத்துக்கு, அந்த கல்ச்சருக்கு ஒத்து போயிருந்தான். அப்ப சிறந்ததை சுமக்கிற நாம நம்மளை விட்டு லோத்தை செப்பரேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம், உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை என்ன செய்யணும், நம்மளை விட்டு செப்பரேட் பண்ணி வெளியில தள்ளணும். தேவையில்லாத ஆட்களோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸை நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி அதை விட்டு நாம வெளியில தவறான இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, சிக்கிடக்கூடாது. யூடியூப்ல நீங்க பார்க்குற தேவையில்லாத பிரசங்கங்கள் அல்லது நீங்க போட்டு கேட்குற டிவியில் சம்டைம்ஸ் அவங்க பேசுகிற சத்தியமே தப்பாக இருக்கும்போது அது கூட ஒரு தவறான இன்ஃப்ளூயன்ஸாக உங்களை என்ன செய்ய முடியும், உங்களை தாக்க முடியும். இட் குட் பி எ பேட் இன்ஃப்ளூயன்ஸ். அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் சர்ச் காம்பவுண்டுக்கு வெளியில் தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் உங்கள் பக்கத்து சேரில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களே உங்களோட பேட் இன்ஃப்ளூயன்சராக என்ன செய்யலாம்னா சம்டைம்ஸ் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்குங்கிறத யோசிச்சு தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸஸை, பேட் இன்ஃப்ளூயன்ஸ், அதனால தான் பாவிகள் உட்கார்கிற இடத்துல உட்காராமல் பரியாசங்கள் அவங்கள விட்டு நாம் என்ன செஞ்சிடணும், தள்ளிடணும், விலகிடணும். அப்போ நம்ம எதை சுமந்துக்கிட்டு இருக்கிறோமோ அதை நாம் பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறத நாம் பெற்றெடுக்கணும்னா லோத்தை நம்மளை விட்டு என்ன செய்யணும், நிறைய பேர் நம்ம எல்லாருமே மகிமையானதை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் பெற்றெடுக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, லோத்தோட நமக்கு இருக்கிற ஐக்கியம், லோத்தோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன். அதை இன்னைக்கு ராத்திரி நம்ம உடைச்சு மாற்றுவோம்னா, லோத்தும் ஆபிரகாமும் ஒன்னா இருந்த போது ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கலையானா ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம கர்த்தர் என்ன செஞ்சார், அப்பவும் அவரை வசதியாக தான் வச்சிருந்தார். பட் ஆசீர்வாதம்ங்கிறது வேற, கிரேட்னஸ்ங்கிறது, பிளெஸ்ஸிங்ன்றது வேற, கிரேட்னஸ்ங்கிறது வேற. ஆசீர்வாதம்ங்கிறது வேற, உயர்ந்தவனா சிறந்தவனா வாழ்றதுங்கிறது வேற. வெறும் பணமும் காசும் காரும் பங்களாவும் ஒருத்தன் வச்சிருக்கிறதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம். பட் கர்த்தரால் அவன் பெரியவனா அவன் யோசிக்கப்படணும்னா லோத்தை விட்டு நானும் நீங்களும் பிரியணும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? 3, இஸ்மவேலை என்ன செஞ்சான்னா, இஸ்மவேலை விட்டு விலகினார் ஆபிரகாம். நீங்க 21ஆம் அதிகாரத்தோட 12 to 14 வரை உள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க.
இஸ்மவேலை விட்டு பிரியறதுக்கு ஆபிரகாமால முடியவே இல்லை. அவனை பற்றி சொன்ன உடனே அவனை வெளியேற்றிரு, அவனை வெளியில தள்ளிருன்னு சொன்ன உடனே ஆபிரகாமால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த சோகத்தை விட்டு ஆபிரகாமால வெளியில வரவே முடியல. ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ அவனை பற்றி அவளை யோசிக்காத, நீ அவனை என்ன செஞ்சிரு, அவனை காஸ்ட் அவுட் பண்ணிடு, அவனை வெளியில தள்ளிடு. இஸ்மவேல்னா எதற்கு, லோத்துனா எப்படி உலகத்தினுடைய ஆசை இச்சைகளையும் வேண்டாத இன்ஃப்ளூயன்சஸையும் தவறான சேர்க்கைகளையும் குறிக்குதோ, அது மாதிரி இஸ்மவேலுங்கிறது மாம்சத்தை குறிக்குது. சொல்லுங்க, இஸ்மவேல் எதை குறிக்குது? மாம்சத்தை, சுயத்தை குறிக்குது. இஸ்மவேலுங்கிறது எதை குறிக்கிறது? சுயத்தை. God demands இந்த இஸ்மவேலை நம்ம காஸ்ட் அவுட் பண்ணி வெளியில தள்ளணும். நம்ம மாம்ச புயத்தை, நம்ம சுய பலத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்ம நம்பணும். இஸ்மவேலை நம்மளை விட்டு வெளியேற்றணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றோம்? ஹalleluya. நம்ம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக எதை வேணா செய்வோம்னு சொல்லி நின்றோம். பட் இந்த இஸ்மவேலோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன், இந்த சுயநலம், இந்த சுயம், இந்த மாம்சம், இதை நாம என்ன செய்யறதில்லை, விடுறதில்லை, விட்டு ஒழிச்சு வெளியில வர்றதில்லை. இதை விட்டு ஒழிச்சு வெளியில வரும்போது நாம சுமந்துகிட்டு இருக்கிற சிறந்ததை நம்ம பெற்றெடுக்கவும் முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? 4 ஆபிரகாம் என்ன செய்தார்னா, ஈசாக்க பலியிட்டார். ஈசாக்க தைரியமா என்ன செஞ்சார்னா ஆஃபர் பண்ண. 22வது அதிகாரத்தோட 10-12 வரை உள்ள வசனத்துல, ஒரே மகன் ஈசாக். ஆண்டவர் கேட்ட உடனே என்ன செஞ்சார்? ஏன்னு கேள்வியே கேட்கல. சொல்லுங்க, ஏன்னு சத்தமா சொல்லுங்க, ஏன்னு கேள்வியே. சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்பணும்னா, அது நமக்கு அது புரியாத போதும் ஆண்டவர் சொல்றாருல அப்படின்ட்டு நாம் என்ன செய்யணும், நம்ம நம்பி இறங்கி செயல்பட்டால் சிறந்ததை நாம் பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாமேன்னு சொல்கிறேன்? மாம்சம் தான் எல்லாத்துக்கும் பதில் தேடும். உலக அறிவு தான் கண்ணில் பார்த்தா நான் நம்புறேன்னு சொல்லும். பட் ஆவிக்குரிய கண்கள், ஒரு விசுவாசத்தில் ஜீவிக்கிறவன், அவன் நான் பார்த்தா தான் நம்புவேன், எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சாதான் இறங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு எனக்கு புரியலனாலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் செய்கிறேன், ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார் நான் செய்கிறேன்னு இறங்கி செஞ்சால் நமக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிறத நாம் பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஆமென்னு சொல்கிறேன்? ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். ஸோ we are pregnant, we are carrying greatness. நம்ம மகிமையானதை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா தெரியலையே, இல்லை உள்ளே இருக்குது, வேறூன்னு இருக்குது, கன்சீவ் ஆகிருக்கு, கன்சம்ஷன் பீரியடில் இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏற்ற வழியில் கர்த்தர் நான் பெற்றெடுக்கும்படி நிறைய தடைகளை சத்துரு கொண்டு வருவான்னு சொல்கிறாங்களே, கொண்டு வரட்டுங்க. என் கையில் தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை வைத்து சத்துருவை ஓட ஓட விரட்டுவேன். தேவன் எனக்கு சொன்னதை நான் பெற்றெடுப்பேன். பெற்றெடுக்கிற காலத்தில் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்பர் 1, தேவன் என்கிட்ட எதையாவது பேசும்போது தைரியமாக தேவன் சொன்னதை கேட்டு தேவனை நம்பி இறங்கணும். 2, என்னை விட்டு லோத்தை, உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை என்னை விட்டு பிரிக்கணும். 3, மாம்சத்தினுடைய சிந்தையை, சுயத்தை என்ன செய்யணும், என்னை விட்டு. 4, ஏன்னு கேட்காம ஆண்டவர் கேட்டால் ஆண்டவருக்காக சிலதெல்லாம் நான் செய்கிறவனா இருக்கும்போது ஆபிரகாம் சுமக்கிறவராக மாத்திரம் இல்லை, பெற்றெடுக்கிறவராகவும் இருந்து அவர் ஜாதிகளின் தகப்பனாய் மாறினார். எத்தனை பேர் சத்தமாக ஆமென்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷத்தில் மரியாளையும் அதே போல் நம்ம எலிசபெத்தையும் சகரியாவையும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்து நம்ம முடிக்கலாம். இவங்க மரியாள், எலிசபெத், அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்க அந்த கப்பல், சகரியா எலிசபெத் என்ற கப்பலும் மரியாள், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் ஒரு கிரேட்டை கன்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க பெற்றெடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? நம்பர் 1 சொல்லுங்கள், விசுவாசிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியா அதை விசுவாசிக்காமல் போனதினால் தேவதூதன் சகரியாவை என்ன செய்து கொள்கிறான்னா கடிந்து கொள்ளுகிறான். நீ விசுவாசிக்காமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறார்? தேவதூதன் கடிந்து. அப்போ நம்பர் 1, நாம் சிலதெல்லாம் தேவதூதன் ஒரு பெரிய தேவ செய்தியோடு வந்திருக்காரு. எப்பா, ஒரு பெரியவன் என்ன செய்ய போகிறான் உனக்குள்ளேருந்து, அவன் பெரியவனாக இருக்கிற ஒருத்தன், ஒரு கிரேட்டான பர்சன், 400 வருஷமாக இருந்த இந்த இருட்டை அகற்றி பரலோகத்துக்கும் ஜனங்களுக்கும் மறுபடியும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒருத்தன் உனக்குள்ளேருந்து புறப்பட்டு வெளியில் வரப்போகிறான்னு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொண்டுட்டு வர்றான். அதை அவன் விசுவாசிக்காமல் போகும்போது தேவதூதன் அவனை சத்தம் போடுறான்னா, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த அம்மாவோட கேள்வி, இது எப்படிங்க நடக்கும்? போவாங்க, விளையாடாதீங்க, இதில் போய் எப்படின்னு எரியும் படக்குன்னு அமுத்தி விட்ட மாதிரி, இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு என்ன சொல்லிச்சு. இது எப்படி ஆகும்? நானும் நீங்களும் முள்ளுள்ள நிலமாக இருக்கக்கூடாது, கற்பாறையான நிலமாக இருக்கக்கூடாது. மாறாக நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னா நல்ல நிலமாக இருக்கணும்.
ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட எதையாவது பேசினார்னா சொன்னார்னா, நீங்கள் ஆராதிக்கும் போதோ துதிக்கும் போதோ இப்படி பிரசங்கத்தை கேட்கும் போதோ ஜெபிக்கும் போதோ வேதத்தை தியானிக்கும் போதோ அல்லது நீங்கள் தூக்கத்தில் சொப்பனத்திலேயோ ஆண்டவர் உங்களை பார்த்து எதையாவது பேசினார்னா ஆமேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கி அதை உங்கள் விசுவாச கருப்பைக்குள்ளே போட்டுக்கணுமே ஒழிய இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, இப்படி நம்மளோட சூழ்நிலைகளில் சந்தேகங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காமல் இருந்தால் நாம் எதை சுமக்கிறோமோ அதை நாம் பெற்றெடுக்கவும் முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. 3 சரண்டர் ஆயிரணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? 1ஆவது அதிகாரம் 38வது வசனம், லூக்கா 1:30. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் சொன்ன சரண்டர் ஆயிருங்க. சத்தமா சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை சொன்ன உடனே அவ சொன்னா சரண்டர் ஆயிடுறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும். இப்போ சிறந்ததை சுமக்கிற நாம எல்லாமே ஆண்டவரால் முடியும்னு நம்ம நம்பும் போது நம்ம என்ன செய்யணும்னா சரண்டர் ஆயிடணும். சத்தமாக சொல்லுங்கள், என்ன செஞ்சிடணும்? 4, உங்களை மாதிரியே கருவுற்றிருக்கிறவர்களோடு கூட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். உங்களை மாதிரியே யார் கன்சீவ் ஆகிருக்கிறாங்களோ அவங்களோட உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு கனெக்ஷன். 1ஆவது அதிகாரம் 39வது வசனம், 40வது வசனம், 56வது வசனம். வீட்டுக்கு போய் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39, 40, 56. மரியாளுக்குள்ள இப்போ கன்சீவ் ஆயிடுச்சு. எலிசபெத்தை பற்றின செய்தியும் தூதன் என்ன செய்கிறான் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த அம்மா புறப்பட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த எலிசபெத் இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை சந்திச்சு அவங்களோட என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க 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 குழந்தை பெற்றுக்க கூடாது, அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. அவங்க வயசானவங்க, இவங்க கல்யாணமே ஆகாதவங்க. நிறைய இருக்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில், இவங்க 2 பேருக்கு நடுவில் சார்ட் போட்டு யோசிச்சோன்னா 2 பேருக்கும் 2 விதமான 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் அவங்க 2 பேரும். பட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இப்போ ஒரு அற்புதம் உருவாயிருக்குது அப்படின்ன போது என்ன மாதிரியே கன்சீவ் ஆயிருக்கிற சாத்தியம் இல்லாத ஒன்று எனக்கு நடந்த மாதிரியே இன்னொருத்தருக்கு நடந்திருக்கா, அப்போ அவங்களோட நானும் போய் சேர்ந்துக்கிறேன்னு போய் 3 மாத காலம் மரியாள் எலிசபெத்தோட வீட்டில் தங்கி இருந்தாங்கன்னு என்ன செய்கிறோம் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது 4வது வசனம், நம்மளை மாதிரியே கன்சீவ் ஆயிருக்கிறவங்களோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கணும். நம்மளை பேசியே நம்மளை அபார்ட் பண்ணுற கேஸுகளோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலே நமக்கு தூக்கம் வந்துடுங்கிற மாதிரியான ஆட்களோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளை மாதிரியே சுமந்துட்டு இருக்கிற ஆட்களோட நமக்கு கனெக்ஷன் இருந்தால் நாம் கண்டிப்பாக பெற்றெடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. 5, உங்கள் கருவில் இருக்கிறது உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். 1ஆவது அதிகாரத்தோட 46வது வசனத்துலேருந்து 55வது வசனம் வரைக்கும் மரியாள் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன இன்னும் அந்த அம்மா பெற்றெடுக்கலை, கன்சீவ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள தான் இருக்கு, இன்னும் அவங்க கையில் அது வரல. பட் உடனே அது கையில் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தரை துதிச்சு, கர்த்தரை பாடி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தினாங்க. இதெல்லாம் தான் கிரேட்னஸை கன்சீவ் பண்ணவங்க கிரேட்னஸை டெலிவர் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு காரியம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தான் பிரியமானவர்கள். இப்போ இன்னைக்கு ராத்திரி நம்புங்க, இந்த 2024 நாம் சுதந்திரிக்கிற ஆண்டு. கர்த்தர் மேன்மையானதை சுதந்திரிக்க பண்ண போகிறார். இனித்தான் சுதந்திரமானது எங்கிருந்தோ புறப்பட்டு வரணும்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள தேவன் கன்சீவ் பண்ணி வச்சிருக்கிறார். நாம் உருவாக இருக்கும் போதே, நம்ம தாயின் கருவிலே நம்ம உருவான போதே நம்மளை பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் நமக்கான திட்டங்களை நமக்குள்ள தாவீது சொன்ன என் குடும்பத்தை பற்றின தூரத்து செய்தியை வச்சிருக்கிறீர்ன்ற மாதிரி நம்மளை பற்றின எல்லா யோசனைகளையும் தேவன் நமக்குள்ள கன்சீவ் பண்ணி வச்சிருக்கார். நமக்கு தேவனோட கனெக்ஷன் இருக்குன்னா தேவன் நம்மளை இம்ப்ரெக்னன்ட் பண்ணி வச்சிருக்கார். அவரோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நம்மளை இம்ப்ரெக்னன்ட் ஆக்கியிருக்கு. நமக்குள்ள மகிமையானதை நம்ம கருவுற்று இருக்கிறோம், சிறந்ததை நம்ம கருவுற்று இருக்கிறோம், உயர்ந்ததை நம்ம வெளியில பார்க்கறதுக்கு தெரியலங்கிறதுக்காக நமக்குள்ள ஒன்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்குள்ள தேவன் வைத்தது அது வளர்ந்து கொண்டே வருகிறது. குறித்த காலத்தில் அதை நாம் பெற்றெடுக்க நடுவில் சத்ரு எவ்வளோ அதை கருச்சிதைவு பண்ணிவிடுறதுக்கு, அதை அபார்ட் பண்ணுறதுக்கு, தேவன் அவன் மேலே வச்சிருக்கிற யோசனையை கேன்சல் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ திட்டம் போட்டாலும் அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றையும் வாய்க்காமல் போக செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தினாலே சத்ருவை மேற்கொள்ள போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம ஃபாலோ பண்ண வேண்டிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. தேவன் சொன்னா தேவனை நம்பி இறங்கணும், லோத்தை விட்டு செப்பரேட் ஆகணும், இஸ்மவேலை காஸ்ட் அவுட் பண்ணி நானும் நீங்களும் வெளியில் தள்ளணும். ஈசாக்கு தைரியமாக ஆண்டவர் கேட்டால் ஏன்னு கேள்வி கேட்காம கொடுக்கணும், விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும்.
நம்மள மாதிரியே சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கணும். கையில வரலதான், ஆனாலும் கர்த்தரை துதிக்கணும். எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ராத்திரி உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடு. ஆமென் ஆமென். நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் கிரேட் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பட் அந்த கிரேட்னஸ்க்கான பிரைஸை, விலைக்கரையத்தை செலுத்துறதுக்கு நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு ராத்திரி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிறோம். சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம பெற்றும் எடுக்கணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணும்போது சத்ரு எவ்வளவு திட்டம் பண்ணாலும் நமக்குள்ள தேவன் கன்சீவ் பண்ணி வச்சிருக்கிற மகத்துவமானதை அவனால் தடுக்க முடியாது. 2024 கண்டிப்பா நான் சிலதெல்லாம் பெற்றெடுப்பேன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் விசுவாசமாசேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடன். சொல்லுங்க, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும். ஆமா, இந்த 2024 நான் சிலதெல்லாம் பெற்றெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்ரு எவ்வளவு திட்டம் போட்டாலும் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக போகும். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து சொல்றீங்க, சத்ருவே உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாக போகும். 2024 நாங்க சிலதெல்லாம் சுதந்திரிக்க போகிறோம், சிறந்ததை நாங்க பெற்றெடுக்க போகிறோம். எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள, எங்க எதிர்காலத்துக்குள்ள, எங்க தொழில்ல, எங்க ஊழியத்துல, எங்க விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க சிறந்ததை பெற்றெடுக்க போகிறோம், மேன்மையானதை பெற்றெடுக்க போகிறோம், உயர்வானதை பெற்றெடுக்க போகிறோம். இந்த பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் கேட்கப்படாத, செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை நாங்க பெற்றெடுக்க போகிறோம். அதற்கு விரோதமா எங்களுக்கு மிஸ்கேரேஜ் நடக்கணுங்கிறதுக்காக, எங்களுக்கு அபார்ஷன் நடக்கணுங்கிறதுக்காக சத்ருவே நீ எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் எங்களுக்கு விரோதமான உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குவோம். நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம், இடங்களை சுதந்தரிப்போம், ஆவியின் வரங்களை, வல்லமைகளை சுதந்தரிப்போம், ஆத்துமாக்களை சுதந்தரிப்போம், செல்வத்தை சுதந்தரிப்போம், பெரிய எதிர்காலத்தை சுதந்தரிப்போம், ப்ரமோஷன்களை சுதந்தரிப்போம், உயர்வுகளை, மேன்மைகளை. எத்தனை பேர் உங்க கரங்களை தட்டி ஹalleluya. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த
ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, நிச்சயமா நிச்சயமா சந்தேகமே இல்லாம, எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த, சேர்ந்து பாருங்க, எந்த தேவனா எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில். கடைசியா எல்லாரும் சேன், எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நாடன். எந்த தேவனால் எந்த தேவனால் எந்த தேவனால் கைகளை தட்டும் போதே நான் பெற்றெடுக்க போகிறேன் சத்தமா. எந்த தேவனால் இந்த 2024 கர்த்தர் என்னை பெற பண்ணுகிற ஆண்டு. கர்த்தர் என்னை பெற பண்ணுகிற ஆண்டு. இனி கர்த்தர் என்னை காலியா ஒருபோது இந்த பூமியில வாழ வைக்க மாட்டார். ஹalleluya. எந்த தேவனால் எந்த நிச்சயம் நான் ஆசீர்வாதம். கைய நல்லா தட்டி சுமந்துட்டு இருக்கிறவங்க பெற்றெடுப்போம்ங்கிற நம்பிக்கையோட கைகளை தட்டி அப்படியே செய்வார். அப்படியே செய்வார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. அப்படி நாங்கள் படைக்கிற காணிக்கைகள் நம்முடைய கரங்களில் தருகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே அதை ஆண்டவரே 30, 60, 100 நீர் அதை வர்த்திக்க பண்ணி கர்த்தர் எங்களை பெருக பண்ணுவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.